शिवाय ॐ नमः शिवाय आनन्दमान शिवम् आधारमान शिवम् आदिशिवमान शिवमे वेदवरिमान शिवम् नादमयमान शिवम् ज्योतिशिवमान शिवमे शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामम् जगमदै आडिडुम एन्नाळुम உன்னை என்று யாருமில்லை உலகத்தில் தெய்வமில்லை என்னை ஆள வந்த வடிவே மனமென்னும் கோயிலிலே மறைபோத வந்தவனே தினம் வந்து தந்த வளமே शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामम् जगमदै आडिडुम एन्नाळुम शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामम् जगमदै आडिडुम एन्नाळुम உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामम् जगमदै आडिडुम एन्नाळुम கருவின்றி உருவேது உருவின்றி திருவேது திருவின்றி அருள் இல்லையே அவனன்றி அசையாது அறனன்றி அசைவேது சிவனன்றி அன்பு இல்லையே அன்பே சிவம் அழகே சிவம் அறிவே சிவம் शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामम् जगमदै आडिडुम एन्नाळुम शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामम् जगमदै आडिडुम एन्नाळुम திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே தனபதி தன் சொத்துக்கள் அனைத்தையும் தன் தத்துப்பிள்ளைக்கு எழுதி வைத்துவிட்டு தன் மனைவியுடன் தலையாத்திரை சென்று விடுகிறார். இதனால் திலகவதி ஊர் மக்கள் பழிக்கு ஆளாகிறாள். தனபதியின் பங்காளிகள் தனபதி திரும்பி வரமாட்டான் என்பதை அறிந்து திலகவதியின் வீட்டிற்கு செல்கின்றனர். அவர்கள் திலகவதியிடம் தனபதி தத்துப்பிள்ளைக்கு உயில் எழுதிய ஓலையை காண்பிக்கும்படி கூறுகிறார்கள். அதனால் திலகவதி ஓலையை காண்பிக்கிறாள். அதை அவர்கள் எரித்து விடுகின்றனர். பின்னர் திலகவதியையும் அவள் மகனையும் வீட்டை விட்டு விரட்டி விடுகின்றார்கள். திலகவதி தனக்கு நியாயம் வழங்குமாறு வணிகர் தலைவரான குணநிதியிடம் கூறுகிறாள். உன்னிடம் தக்க ஆதாரம் இல்லை, அதனால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று குணநிதி கூறுகிறார். திலகவதிக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. கடைசியில் அவள் சிவனை வெண்ட சிவபெருமான், நான் உன் அண்ணனை அழைத்து வருகிறேன், நீ அரங்கூறும் அவையை கூட்டு என்று கூறுகிறார். திலகவதியும் அரங்கூறும் அவையை கூட்டுகிறாள். சக்தி உமாதேவி, என்ன ஆழ்ந்த சிந்தனை? சுவாமி, தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? என்னுள் சரிபாதி நீ. சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தத்தான் அர்த்தநாரீஸ்வரனாக என்னுள் உன்னை சரிபாதியாக்கிக் கொண்டேன். பிறகென்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேள். சுவாமி, தங்களையே குலதெய்வமாக ஏற்று இமைப்பொழுதும் நீங்கா வண்ணம் தன் நெஞ்சில்
தங்களையே நிரந்தரமாக இருத்திக் கொண்டு தங்கள் திருநாமத்தையே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கும் தங்கள் பக்தை திலகவதிக்கு ஏன் இந்த பெரும் துன்பத்தை கொடுத்தீர்கள்? உமா மகேஸ்வரி, சரியான கேள்வியைத்தான் கேட்டாய். உன்னை போன்று பலருக்கும் இதே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இமை பொழுதும் நீங்கா வண்ணம் இறைவனுடைய திருநாமத்தை நெஞ்சிலே நினைத்திருந்தாலும் அவரவர் செய்த தவறுக்கேற்ப தண்டனையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். தனபதியின் பங்காளிகள் வீட்டில் பிள்ளைகள் பல பேர் இருந்தாலும் கைம்பெண்ணான தனது தங்கை கஷ்டப்படுகிறாளே என்று எண்ணித்தான் அவளது பிள்ளையை தத்தெடுத்தான் தனபதி. இதை உணராமல் தனக்கென்று ஒரு பிள்ளை இல்லாத காரணத்தால் தான் தன் பிள்ளையை பிச்சை கேட்டு பெற்றுக் கொண்டான் என்று எண்ணி ஏளனமாக பேசி தனபதியின் மனம் புண்படும்படி செய்துவிட்டாள் திலகவதி. அதுதான் அவள் செய்த தவறு. தாங்கள் கூறுவதும் சரிதான். இருந்தாலும் செய்த தவறை உணர்ந்து மனம் வருந்தி தங்களை சரணடைந்து விட்டாள் திலகவதி. இழந்த சொத்துக்களை மீட்க தாங்கள் கூறியபடி அறங்கூறும் அவையை கூட்டியிருக்கிறாள். ஆனால் தனபதியோ குழந்தை வரம் வேண்டி தங்களை தரிசிக்க தங்கள் திருத்தலங்களுக்கெல்லாம் தலையாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் எவ்வாறு அவர் அரங்கூறும் அவயத்திற்கு வரப்போகிறார்? உமாதேவி, இறைவனின் தரிசனத்தை வேண்டி தலையாத்திரை சென்றிருக்கும் ஒரு உண்மையான பக்தனின் புனித பயணம் என் நிலையிலும் தடைபடக்கூடாது. அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள்? நாளை அரங்கூறும் அவயத்திற்கு சாட்சி சொல்ல தனபதி நிச்சயம் வருவான். எப்படி என்று யோசிக்கிறாயா? பொறுத்திருந்து பார். அவையோர்களே, அறிவிச்சிருந்த சான்றோர்கள் கூடியிருக்கும் இச்சபையில் இன்று ஒரு வினோதமான வழக்கு வந்துள்ளது. இதில் நியாயமான தீர்ப்பு வழங்குமாறு இறைவரை வேண்டிக் கொண்டு இவ்வழக்கை துவங்குவோம். அவையோர்களே, இந்த பெண்ணின் வழக்கு மிகவும் விளக்கமாக இருக்கிறது. வணிகர் குல பெருமகனான தனபதி என்பவரை இந்த அவையில் இருக்கும் வணிகர்கள் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கின்றனர். அவர் தமக்கு பிள்ளைப்பேர் இல்லாத காரணத்தினால் தங்கையின் மகனை தத்தெடுத்து வளர்த்திருக்கிறார். பிறகு ஏதோ சில காரணங்களுக்காக தன் செல்வமனித்தியம் தத்து பிள்ளைக்கே தந்துவிட்டு தேசாந்திரம் சென்றிருக்கிறார். தத்து பிள்ளைக்கு சொத்து முழுவதும் கொடுப்பது ஒன்றும் வியப்பான செய்தி அல்ல. ஆனால் தாயாதிகளான இவர்கள் தனபதியின் சொத்துக்களுக்கு தாங்கள் தான் உரிமையாளர்கள் என்று சொல்கிறார்கள். அரங்கூறும் அவையத்தார் இனி தங்கள் விசாரணை தொடங்கலாம். பெண்ணே, உன் பெயர் என்ன? பகவதி. உன் தமையனார் உன் பிள்ளையை தத்தெடுத்துக் கொண்டது இங்கு யாருக்காவது தெரியுமா? இதோ வணிகர் குல தலைவரான குணாநிதியார் இங்கிருக்கிறார். அவருடன் இணைந்த மற்ற வணிகர்களும் இங்கிருக்கிறார்கள். அனைவரும் அறிவார்கள். குணநிதியாரே, இந்த பெண் சொல்வது உண்மைதானா? உண்மைதான். சாஸ்திர விதிப்படி தங்கை மகனை அவர் தத்தெடுத்துக் கொண்ட விழாவில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். அப்படியானால் தனது செல்வங்கள் அனைத்தையும் இந்த பிள்ளைக்கு உரிமையாக்கி எழுதி தந்திருப்பதை தாங்களும் அறிந்திருக்க வேண்டுமே. அதுதான் எங்களுக்கு புரியவில்லை. முதல் நாள் மாலையில் எங்களுடன் இயல்பாக பேசிவிட்டு சென்ற அவர் மறுநாள் காலையில் ஊரை விட்டு சென்று விட்டார். இதற்கிடையில் நடந்தது என்ன, எங்கு சென்றார், என்ன செய்துவிட்டு சென்றார் என்ற விவரங்கள் எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் தாயாதிகளில் மூத்தவரோ? ஆமாம், எனது தந்தையும் தனபதியின் தந்தையும் சகோதரர்கள். எனது தந்தையின் மூத்த சகோதரரான தனபதியின் தந்தைக்கு தனபதி இளைய மகன் என்பதால் அவன்... அதெல்லாம் இருக்கட்டும், இவர்கள் யார்? இவர்கள் அனைவருமே தனபதியின் பங்காளிகள் தான். பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள். அது சரி, விஷயத்திற்கு வாருங்கள். தனபதி தன் தங்கையின் மகனை தத்தெடுத்த விஷயம் தங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியாது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த பிள்ளை அங்கே விளையாடி கொண்டிருப்பான். தங்கை மகன் தாய்மாமன் வீட்டில் இருப்பதில் ஒன்றும் வியப்பில்லையே என்று நாங்கள் நினைத்தோம். அவ்வளவுதான். அது சரி, தனபதி தன் தத்து பிள்ளைக்கு எழுதி வைத்த சொத்தில் தாங்கள் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? எழுதி கொடுத்தா சொல்வதையே பொய் என்கிறோம் நாங்கள். அப்படி இருந்தால் தனபதி எழுதி கொடுத்த அந்த ஓலையை கொண்டு வந்து காண்பிக்க சொல்லுங்களேன், பார்க்கலாம். அம்மா, அந்த ஓலை இருக்கிறதா? அதை இவர்கள் என்னிடமிருந்து வாங்கி எரித்து விட்டனர். பார்த்தீர்களா? இல்லாத ஒரு ஓலையை இவள் கற்பனையில் உருவாக்கி அதை நாங்கள் எரித்து விட்டோம் என்று கூறுகிறாள். இதிலிருந்தே
இவள் வழக்கு பொய் வழக்கு என்பது உங்களுக்கு புலப்படவில்லையா? அம்மா, ஒரு வழக்கு என்று வந்து விட்டால் அதில் சம்பந்தப்பட்டவரின் நேரடி சாட்சி அல்லது அதை நேரில் கண்ட அயலா சாட்சி இவை எதுவும் இல்லை என்றால் அவர்கள் எழுதி தந்த ஆவணத்தின் எழுத்து சாட்சி. இவை மூன்றில் ஏதேனும் ஒன்று வேண்டும். எழுத்து சாட்சியான ஓலைச்சுவடியோ எரிக்கப்பட்டு விட்டது என்கிறாய். அயலா சாட்சியான வணிகர்களோ அன்று நடந்ததை அறியோம் என்கிறார்கள். இனி நேரடி சாட்சியான உன் தமையனாரே இங்கு வந்தால்தான் இந்த வழக்கில் நீ வெற்றி அடைய முடியும். என் தமையன், என் அண்ணன். அண்ணா, வந்துவிட்டேன் சகோதரி, வந்துவிட்டேன். அண்ணா. அம்மா திலகவதி, இணையற்ற செல்வம் உனக்கிருந்தும் துணையற்றவளாகிவிட்டாய். உறவினர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த தாயாதிகள் உன்னை வறுமை நிலைக்கு ஆளாக்கி சிறுமைப்படுத்தி விட்டார்களே. அந்த இரக்கமற்ற அரக்கர்கள் சிறு பிள்ளை என்று கூட எண்ணாமல் உன்னையும் இந்த இழிநிலைக்கு ஆளாக்கி விட்டார்களா? உன் மார்பிலே நான் அணிவித்த ஐம்படை மணியை காணவில்லை, காலிலே அணிவித்த சிறு சிலம்பினை காணவில்லை, திருமுகத்தில் ஒளி வீசிய அட்டிகை இல்லை, தோளிலே அணிவித்த ஆபரணமும் இல்லை. கலங்காதீர்கள், உரிய நேரத்தில் நான் வருவேன் என்பதை உணராத அந்த வஞ்சகர்களுக்கு இப்போது பாடம் புகட்டுகிறேன். அறங்கூறும் அவையோரே, வீரக் கடலணிந்த பாண்டிய மன்னனின் செங்கோல் கொடுங்கோலாகியதா? அறிவால் முதிர்ந்த ஆன்றோர் எவரும் இச்சபையில் இல்லையா? இல்லை, வேதாகமங்கள் அருளிய ஈசன் கோயிலை விட்டு வேறெங்கேனும் சென்று விட்டாரா? இல்லை அண்ணா, இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். இறைவன் எங்கும் செல்லவில்லை, இங்குதான் இருக்கிறார். பெண்ணே, நீ என்ன சொல்கிறாய்? ஆம் அவை தலைவரே, நேற்று இரவு இறைவன் சன்னதியில் எனக்கு நேர்ந்த துன்பங்களை கூறி கண்ணீர் விட்ட போது உன் தமையன் நாளை அரங்கோறும் அவையத்திற்கு வருவார் என்று இறைவன் அருள் புரிந்தார். இதோ என் அண்ணன் இங்கு வந்திருக்கிறார் என்றார். அதற்கு இறைவன் இருக்கிறார் என்பதுதானே பொருள். ஆஹா, இறைவனே இன்றைய நிகழ்ச்சியை நேற்று முன் முயன்றிருக்கிறார் என்றால் நீதி உன் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது. நேரடி சாட்சியாக உன் தமையனாரே இங்கு வந்துவிட்டபடியால் இனி இந்த வழக்கை நடத்தும் வேலையே எங்களுக்கு இல்லை என்பதுதான் பொருள். இருப்பினும் நீதிமன்றத்தில் உன் தமையனார் முறைப்படி தன் சாட்சியத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காகத்தானே நான் வந்திருக்கிறேன். இவள் என் உடன் பிறந்த ஒரே சகோதரி திலகவதி. இவன் என் தங்கையின் ஒரே மைந்தன் மணிகண்டன். பிள்ளை பேறு இல்லாத நான் என் தங்கையின் பிள்ளையை தத்தெடுத்துக் கொண்டு வாரிசு பெயராக சோமசுந்தரம் என்ற பெயரையும் சூட்டினேன். இகவாழ்வின் கடமைகள் போதுமென்று தவ வாழ்வி நாடி புறப்பட்ட நான் என் செல்வம் அனைத்தையும் தத்து பிள்ளைக்கே எழுதி வைத்துவிட்டு சென்றேன். இதுவே நடந்து முடிந்த உண்மை. தனபதியே நேரில் வந்து தனது சாட்சியத்தை தந்திருப்பதால் அவரது திரண்ட செல்வம் அனைத்தும் அவரது தங்கை மகனும் தத்து புத்திரனுமாகிய சோமசுந்தரத்திற்கே. பொறுங்கள், எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னது? இவன் உண்மையான தளபதியே அல்ல. தளபதியாக இருந்தால் எங்கே என் பெயரை சொல்லுங்கள் பார்க்கலாம். எனது அண்ணன் என்ற பெயரில் தூரத்து உறவை காட்டிக் கொண்டு வந்து என் தங்கைக்கு நான் கொடுத்த செல்வ மனத்தையும் பறிக்க நினைத்த என் மூத்த பெரியப்பாவின் பிள்ளை மாநாயக்கன் அவர்களே, தங்கள் பெயரை மட்டும் சொன்னால் போதுமா? இல்லை, பெற்ற தந்தையையே ஏமாற்றி அவர் வாழுகின்ற காலத்திலேயே அவரால் பாடுபட்டு சேர்த்து வைக்கப்பட்ட நஞ்சை புஞ்சை நிலம் அனைத்தையும் உங்கள் உரிமையாக்கிக் கொண்டு அந்த நிலத்திலேயே குடிசை போட்டு ஒரு அனாதையை போல் தங்க வைத்த உங்கள் துரோகத்தை அவர் நினைத்து நினைத்து நெஞ்சம் புண்பட்டு சாகும்படி செய்தீரே, அதையும் சேர்த்து சொல்லட்டுமா? மகேந்திரா,
என் தங்கையின் செல்வத்தை பறித்துக் கொள்ளும் கூட்டத்தில் நீயும் ஒருவனாக இருப்பதைக் கண்டு நான் சிறிதும் வியப்படையவில்லை. ஏனெனில் உடன் பிறந்த உன் சகோதரன் நரசிம்மனின் பங்கையும் பறித்துக் கொண்டு அவனை தன் மனைவியோடும் கை குழந்தையோடும் வீட்டை விட்டே வெளியேற்றியவனாயிற்றே நீ. விக்ரமா, உன்னை பற்றி சொல்லட்டுமா? இல்லை, வேண்டாம். அருஞ்சோதி, இல்லை, நான் இங்கு நடப்பதை வேடிக்கை பார்க்கவே வந்தேன். வேடிக்கை வேடிக்கை. ஐயா பெரியவரே, நான் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தும் உண்மைகள் அனைத்தையும் நீங்கள் அறிந்திருந்தும் என் செல்வம் அனைத்தையும் கவர வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து வாரிசு ஓலையை எரித்து விட்டு என் தங்கையையும் என் மகனையும் ஊரை விட்டே விரட்ட பார்த்தீர்கள். தவ யாத்திரை போனவன் தலைமறைவாகவே போய்விடுவான், இனி திரும்பவே மாட்டான் என்ற எண்ணத்தில் உங்களது வஞ்சக நாடகத்தை அரங்கேற்றம் செய்து விட்டீர்கள். ஐயா பெரியவரே, இந்த பிள்ளையை நான் தத்தெடுக்கும் நேரத்தில் நீங்கள் தானே சாட்சியாக நின்று தாரை வார்த்து கொடுத்தீர்கள். அன்று சாட்சியாக இருந்த நீங்கள் இன்று உங்கள் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு பொய் சாட்சி சொல்லுகின்றீர்கள். வணிக குலத்திலேயே மிக மிக மூத்தவரான நீங்களுமா இந்த கயவர்கள் கூட்டத்தில்? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். தாயாதிகள் என்ற பெயரில் துரோகம் செய்த அனைவரும் தனபதியின் முன்னால் நின்று பேசக்கூடிய தகுதியை இழந்து விட்டார்கள். இவர்கள்தான் குற்றவாளிகள் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதனால் அவரது செல்வம் அனைத்தும் அவரது தங்கை மகனான சோமசுந்தரத்துக்கே உரிமையாகும் என்று இந்த அவை தீர்ப்பளிக்கிறது. அம்மா திலகவதி, சூழ்ச்சிக்காரர்கள் வீழ்ச்சியடைந்தனர், சூது செய்தவர்கள் சூன்யமாகி விட்டனர். தர்மம் வென்றது, உனது பிரார்த்தனையும் பலித்தது, நான் வந்த வேலையும் முடிந்தது. நீயும் சோமசுந்தரமும் நலமுடன் வாழுங்கள். வருகிறேன். அண்ணா, அநியாயக்காரர்களின் அக்கிரம செயல்களால் அனலில் விழுந்த புழு போல் துடித்துக் கொண்டிருந்த எனக்கு ஆண்டவர் போல் வந்து எனக்கு உதவி செய்தீர்கள். ஏழை பெண் ஆத்திரத்தில் அறியாமையால் பேசிய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் மறந்துவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள். நீங்களும் அண்ணியும் நமது வீட்டிற்கு வாருங்கள். அண்ணா, தாங்கள் மாத்திரம் இங்கு வந்திருக்கிறீர்களே, அண்ணி எங்கே? சொல்லுங்கள் அண்ணா, அண்ணி எங்கே? அண்ணியார் வரவில்லை அம்மா. எப்படி அண்ணா வருவார்கள்? இந்த பாவியின் முகத்தில் அவர்கள் எப்படி விழிப்பார்கள்? எப்படி விழிப்பார்கள்? தனபதி, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மம்தான் ஜெயிக்கும் என்பது இன்று நிரூபணமாகிவிட்டது. உன் திரண்ட செல்வங்களுக்கு ஆசைப்பட்டோம், சுற்றத்தை மறந்தோம். உன் குடும்பத்தாருக்கு எல்லையற்ற தொல்லைகளையும் துயரங்களையும் தந்தோம். இறுதியில் எங்கள் வழக்கு தோற்றது, உன் வாதம் வென்றது, சத்தியம் ஜெயித்தது. வயதில் பெரியவனானாலும் உன்னிடம் மன்னிப்பு கேட்க நான் வெட்கப்பட போவதில்லை. எங்களை மன்னித்து விடு தளபதி, எங்களை மன்னித்து விடு. தனபதியாரே, மனைவியுடன் தலையாத்திரை சென்ற தாங்கள் திடீரென்று இங்கு தோன்றி இந்த வழக்கை எந்த சிக்கலுமின்றி தீர்த்து விட்டீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் யாரும் உங்களை இங்கு எதிர்பார்க்கவே இல்லை. நடந்து விட்டதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது எனக்கே பெரும் அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. உங்கள் துணைவியாரை என்றுமே பிரியாதிருக்கும் தாங்கள் இன்று இச்சபையில் தனியாகவே தோன்றியிருக்கிறீர்கள். உங்கள் தங்கைக்கு ஏற்பட்ட அதே சந்தேகம் இப்பொழுது எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் துணைவியார் எங்கே? நீங்கள் உண்மையிலேயே வணிக குலவேந்தர் தனபதியார் தானா? தயை கூர்ந்து உண்மையை சொல்லுங்கள். பாண்டிய நாட்டின் அறம் வழுவாமல் காத்து, குற்றங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து, நீதி தவறாமல் தீர்ப்பு கூறும் தலைவா, இன்னுமா உங்களுக்கு நான் யாரென்று புரியவில்லை?
தனபதியும் அவன் குடும்பத்தாரும் என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள். தனபதியின் தங்கையையும் அவள் இழந்த செல்வங்களையும் மீட்டுத் தரவே யாமே தலையாத்திரை சென்ற தனபதியாகவே இங்கு தோன்றி உண்மையை எடுத்துரைத்தோம். தனபதியும் அவன் துணைவியாரும் எமது பல ஸ்தலங்களுக்கு சென்று எம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் நல்ல செய்தியுடன் இங்கு வருவார்கள். தனபதியின் ஸ்தல யாத்திரை தடைபட்டுவிடக் கூடாது என்பதற்காக யாமே தனபதியாக இங்கு தோன்றி வழக்குரைத்தோம். எம்பிரானே, இந்த அபலையின் குரலை கேட்டு இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற வந்த அருட்சுடரே, உன் திருநாமத்தை சொல்பவர்களுக்கு என்றுமே துயரில்லை என்பதை நிரூபிக்க என் அண்ணனின் வடிவில் அண்ணலே உன்னை இங்கு கண்டோமா? இறைவா, இந்த வையத்து மக்கள் எல்லாம் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம்